அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, மூத்தா போரில் ஜயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் கொல்லப்பட்ட செய்தி வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தார்கள். நான் கதவின் இடைவெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்து கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டு பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அழுவதை தடுக்கும்படி அவருக்கு கட்டளையிட்டார்கள். அவர் சென்று திரும்பி வந்து, நான் தடுத்தேன், அவர்கள் எனது சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சென்று அவர்களை தடுத்து நிறுத்துவீராக என இரண்டாவது முறையாக கட்டளையிட்டார்கள். மீண்டும் அவர் சென்றுவிட்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னை அப்பெண்கள் மிஞ்சிவிட்டனர், அல்லது நம்மை அவர்கள் மிஞ்சிவிட்டனர் என்றார். அப்போது அப்பெண்களின் வாயில் மண்ணை அள்ளி போடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கூறினார்கள் என நான் நினைக்கிறேன். பின்னர் அவரை நோக்கி, அல்லாஹ் உமது மூக்கை மண்ணை கவ்வச் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு கட்டளையிட்டதையும் உம்மால் செய்ய முடியவில்லை, நபி அவர்களை தொந்தரவு செய்வதையும் நீர் நிறுத்தவில்லை என கூறினேன். சஹீஹ் புகாரி 1305, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.